இன்னைக்கு நம்ம பிசிசிஐ ஒட்டுமொத்த நம்ம இந்திய பிளேயர்கள், அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் தற்போது சோகத்தில் மூழ்கியிருக்காங்க. அந்த வகையில் வெறும் 25 வயசு மட்டுமே ஆகியிருக்க பிரித்வி ஷா தற்போது ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாரையுமே விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சோகமான சூழ்நிலை தான் தற்போது ஏற்பட்டிருக்கு. அதாவது ரவி சாஸ்திரி அவர் நம்ம இந்திய அணியின் ஹெட் கோச்சா இருக்கிறப்ப பிரித்வி ஷா அடுத்த வீரேந்திர சேவாகாக இந்திய அணிக்கு வரப்போறாரு. சச்சின் டெண்டுல்கர் சாதனைகளை அவர் முறியடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு மிகப்பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து பிரித்வி ஷாவை நம்ம இந்திய அணியின் டீம்லேயே அறிமுகப்படுத்தினாரு. இந்தியன் டீம்ல மட்டும் இல்லாம ஐபிஎல்லையும் தொடர்ந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக பல வருடங்கள் விளையாண்ட பிரித்வி ஷா தற்போது இந்த ஆண்டு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அவங்களும் ரிட்டைன் பண்ணல, திரும்ப ஏலத்திலும் எடுக்கல. வேற எந்த அணியுமே அடிப்படை விலைக்கு கூட பிரித்வி ஷா அவரை யாருமே ஏலத்தில் எடுக்கல. அந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்தால தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மோசமான சம்பவத்தை தான் பிரித்வி ஷா அவர் தனக்குத்தானே இன்னைக்கு செஞ்சிருக்காரு. ஸோ இதை பற்றி பிரித்வி ஷா அவருடைய குடும்பத்தார்கள் இன்னும் அவருடைய நண்பர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிரித்வி ஷா திறமையான கிரிக்கெட் பிளேயர் தான், ஆனால் அவர் கிரிக்கெட்டில் வளர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு அதிகப்படியான புகழ்ச்சி, அதிகப்படியான பணம் இது எல்லாமே கிடைக்க அவர் அடுத்து அவருடைய வாழ்க்கையில் கிரிக்கெட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் கொஞ்சம் சில தவறான பாதைகளில் பிரித்வி ஷா அவர் போயிட்டாரு. அதனால தான் தொடர்ந்து அவர் கிரிக்கெட்டில் வளராமல் தொடர்ந்து அவரை பற்றின சர்ச்சையான விஷயங்கள் வெளியாகி கடைசியாக ஒட்டு மொத்தமாக பிரித்வி ஷா இப்போ எல்லாரையும் விட்டு நிரந்தரமாக அவர் பிரிஞ்சு போகிற மாதிரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பிரித்வி ஷா குடும்பத்தார்கள் அதே போல் நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மருத்துவமனையில் இருந்துக்கிட்டு பிரித்வி ஷா அவருக்கு ஏற்பட்டிருக்க இந்த மோசமான நிலைமைக்கு ஐபிஎல்ல இந்த ஆண்டு யாருமே அவரை ஏலத்தில் எடுக்காதது, இதோட அவருடைய கிரிக்கெட் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பிரித்வி ஷா இந்த மோசமான முடிவை அவர் தன்னைத்தானே மாய்த்து கொள்ற மாதிரியான மோசமான முடிவை அவர் இப்போ எடுத்திருக்காரு அப்படின்னு அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாருமே வருத்தப்பட்டு இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மருத்துவமனையில் தீவிரமாக பார்த்தீங்கன்னா ஐசியூவில் வச்சு பிரித்வி ஷா அவருக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதே போல் முன்னாள் கிரிக்கெட் ஜாம்பவான்கள் எல்லாருமே பிரித்வி ஷா அவர் நல்லபடியாக மீண்டும் வரணும் அப்படின்னு அவங்களுடைய வருத்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிசிசிஐயும் பிரித்வி ஷா சீக்கிரமாக எழுந்து வரணும் அப்படின்னு தான் அவங்களுடைய தரப்புக்கிட்ட இருந்தும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தபடியாக என்னதான் நடக்க இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.